இன்றைக்கு இப்போ இருக்கிற ஆசை என்ன பண்ணுது? இன்டைரக்டா ஜிசியா வரி விதிக்கிறான். நீ ராமேஸ்வரத்துக்குள்ளார அந்த ஊருக்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால உனக்கு என்ட்ரி டாக்ஸ். இந்த மாதிரி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டால் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை எண்ணெயை தட்டி தூக்கி அந்த நாட்டில் நீங்க எடுத்துட்டு வந்து விசாரணை செய்யும். நாட்டுக்காக தன்னை தியாகம் செய்த தியாகிகளை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி கொச்சைப்படுத்தியது த கேரோனிங் என்ற ஆங்கில பத்திரிகை. அதே செயலை ராகுல் காந்தி செய்திருக்கிறார். அந்த புல்வாமா தொழில் தான் அதுக்கு முன்பு ஊடுருவல் செய்து நம்முடைய இராணுவத்தினரை 40 பேர் கொலை செய்தார்கள், பாகிஸ்தான் இராணுவத்தினர். அந்த புல்வாமாவில் கூட மிக அதிகமான பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த கோவிட் பிரச்சனை வந்த போது நம்ம நாடு கோவிட் வேக்சின் இப்படி தான் அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே போல் 25,000 டன் கோதுமை சபகார் துறைமுகம் வழியாக அங்கேருந்து ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு வழியாக ஆப்கானிஸ்தான் அனுப்பிச்சாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம். தேர்தல் விதிமுறைகளை காரணம் காட்டி கோவில் திருவிழாக்களை தடுக்க முடியாது, நீதிமன்றம் காட்டம். பிஎஃப்ஐ ஏற்படுத்திய ஜிகாதி கொலைகார படை. இராணுவத்திலும் ஜாதி அரசியலை புகுத்த முயன்ற ராகுல். ஜம்மு காஷ்மீரில் களை கட்டிய வாக்குப்பதிவு. ஈரான் சபாகர் துறைமுகம் இந்தியாவின் வசம். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு வெங்கடாத்ரி சார். வணக்கம் வீர காமராஜ் சார். இன்றைய முதல் செய்தியாக, எப்படா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், எப்படா இந்த இந்துக்கள் கொண்டாடுகிற கோவில் திருவிழாக்கள் எல்லாம் நடக்க விடாம முட்டுக்கட்டை போடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு வருஷமும் குறிப்பா இந்த மே மாதங்கள்லயும் மற்ற விசேஷ காலங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில இப்போ மக்களவை தேர்தலை காரணம் காட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளத்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு மாரியம்மன் கோவில்ல கூழ் ஊத்தும் அந்த விழா வருடம் அங்கே நடக்கும். அதுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாக குழு சார்பில் வளத்தி காவல் நிலையத்தில் ஒரு அனுமதி கடிதம் ஒன்று விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அனுமதி வழங்கப்படாமல் அந்த கடிதத்தை இவங்க நிராகரிச்சிருக்காங்க காவல் நிலையத்தில். அதை எதிர்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடருறாங்க. எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசு தரப்பு வழக்கறிஞராக ஒருத்தர் பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு கலந்துக்கிட்டு அதில் பேசுகிறாரு. அப்போ அவரோட வாதங்களை முன்வைக்கும் பொழுது மக்களவை தேர்தலுக்கு விதிமுறைகளை உட்பட்டு தான் நாங்கள் இதை தடுத்து இது வேணாம்னு சொல்கிறோம், அதனால தான் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவரோட வாதங்களை வைக்கிறாங்க. அப்புறம் 2 தரப்புலையும் விசாரிச்ச நீதிபதி இது முற்றிலும் தவறானது, நீங்க அப்படி பண்ணக்கூடாது, மக்களவை தேர்தல் வாக்கு சேகரிப்போ இல்லை ஓட்டிங்க முடிஞ்சிருச்சு நம்ம தமிழ்நாட்டில், ஆனால் இதை ஒரு காரணமாக வச்சு நீங்கள் அதை தடுக்கணும்னு நினைக்கிறது அது தவறு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸாருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தலாம், திருவிழாக்களையும் நடத்தலாம், இதை காரணமாக நீங்கள் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2-3 விஷயங்கள் நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்முடைய திருவிழாக்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளில் பாரம்பரியமாக நடத்தப்படக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. சித்ரா பௌர்ணமி, இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு வேற ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்கிறதுக்காக சித்ரா பௌர்ணமி போய் சித்ராவில் வேற ஏதாவது ஒரு சித்திரை மாதத்தில் 2வது நவமியில் மாற்றுங்கன்னு சொல்ல முடியாது. இதே போல தான் வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், மாசி மகம், பங்குனி உத்திரம், ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கோயிலும் வழிபாடு நடத்தக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் பார்த்தோன்னா இட்ஸ் ஃபிக்ஸ்டு. அந்த கோயிலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தேர்தல் என்பது இட் இஸ் அனௌன்ஸ்ட் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா.
அந்த எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டுக்குள்ளார ஏதோ ஒரு கோயிலோட திருவிழா வருகின்றது என்று சொன்னால் அந்த திருவிழா நடத்தக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் பல கோயில்களை பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆகவே இது முதல்ல கவனிக்கணும். இரண்டாவது பாருங்க, நீங்க அழகா சொன்னீங்க ஒரு காரணத்தை, திருவிழாக்களை முடக்குவதற்கான காரணத்தை இந்த அரசு கண்டுபிடித்திருக்கின்றது என்று சொல்லி. இவர்கள்லாம் சொல்லியிருக்கார்கள், அந்த மாரியம்மன் கோயில் கூழ் ஊற்றக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு ஆட்டம் டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. நம்முடைய வழிபாட்டினுடைய அங்கமாக இருக்கக்கூடியதுன்னா அந்த ஆட்டம். இப்போ முருகனுக்குன்னா காவடி ஆட்டம் இருக்கும், கரகாட்டம். அந்த கரகாட்டத்தை கொச்சைப்படுத்தி இப்போ திராவிடத்துடைய சாதனை அது. அதே போல் மான் ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என்று அந்த சாமியை ஒவ்வொரு கோயிலையும் ஊர்வலமாக அந்த உற்சவமூர்த்தி எடுத்து வரும்போது கூட ஒரு பல்லக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், நமக்கு பயமாக கூட இருக்கும் சில சமயத்தில், அந்த சாமியை கீழே உந்துருமோ அப்படி பயம் இருக்கும். ஆனால் அந்த சாமி அப்படியே ஆடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பல்லக்கை சுமந்து வரக்கூடிய அவர்கள் அந்த அடி எடுத்து வைப்பதில் அந்த சுவாமி அப்படி ஒயிலாட்டம் ஆடி வரக்கூடிய போன்ற ஒரு பாவனை. ஆக இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது ஹிந்து மதத்துடைய ஒரு இன்றியமையாத ஒரு அங்கம் போல இருக்கக்கூடியது. ஒரு ஜோர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மஜா. அதுதான் திருவிழாக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். அதாவது ரிலிஜன் ஒரு பாமர மக்களையும் போய் சேர்வதற்காக சிம்பிளிஃபைடு ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. அதுல இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் வரும். ஆகவே இந்த அரசு என்ன நினைக்கிறது, இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை அது உள்ள திருவிழாக்களை தடை செய்வதன் மூலமாக ஹிந்து மதத்தை நம்ம கோயிலுக்கு போகக்கூடியவர்களை குறைக்க முடியுமா? இப்படி ஏதாவது காரணம் கண்டுபிடித்து இந்த திருவிழாக்களை முடக்குவதற்காக யோசித்து பிளான் போட்டு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ என்று நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க. அது சரி என்றுதான் எனக்கும் படுகிறது. இதற்கு முன்னும் வெள்ளைக்கான ஆட்சி காலத்தில் இதே போல ஏதோ ஒரு காரணம் காட்டி திருவிழா முடக்கணும். இப்போ மார்கழி மாதம் வந்தாச்சு. மார்கழி மாதத்துல இந்த எக்ஸாம் வரும், டிசம்பர் மாதம் கடைசியில் வரும் இல்லையா, அந்த எக்ஸாம் வரும். இப்போல்லாம் ஆஃப் இயர்லாம் அந்த டைம்லேயே வந்துடுது. மார்கழி மாதத்துல எந்த ஒளிபெருக்கையும் இயங்கக்கூடாது, எல்லாம் சைலண்டாக இருக்கணும். ஏன்னா பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இடையூறாக இருக்கிறது. மார்கழி மாதம் கொண்டாடாத. அப்போ எதெல்லாம் திருவிழாக்கள் என்று எந்த வடிவத்தில் இருக்கின்றதோ அது எல்லாவற்றையும் ஏதோ ஒரு காரணம் காட்டி முடக்கக்கூடிய முயற்சியை இந்த அரசு செய்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க அழகா சொன்னீங்க. இப்ப அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல நம்ம படிச்சிருக்கோம். அவங்க என்ன செஞ்சாங்க, எந்தெந்த புண்ணிய திருத்தலங்களுக்கு யாராவது போகிறார்களோ அவருக்கெல்லாம் வரி விதிப்பான். அந்த வரிக்கு பேர் ஜிசியா வரி. அப்போ கோயில்களுக்கு, அயோத்தி ராமர் கோயிலுக்கு போக முடியாது. போனோம்னா நிறைய பணம் இருக்கணும். அவ்வளோ பணம் நீ டேக்ஸா கட்டினாதான் கோயிலுக்கு போக முடியும். காசிக்கு போறதா அவ்வளோ பணம் கட்டணும். அப்ப அவ்வளோ பணம் வருமானம் அந்த ஜிசியா டாக்ஸ் மூலமாக அவுரங்கசீப் கஜானாவுக்கு போனது. இன்றைக்கு இப்போ இருக்கிற ஆசை என்ன பண்ணுது, இன்டைரக்டா ஜிசியா வரி விதிக்கிறான். நீ ராமேஸ்வரத்துக்குள்ளார அந்த ஊருக்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால உனக்கு என்ட்ரி டாக்ஸ், இங்க எப்படி போனாலும் நுழைவு வரி. அப்புறம் கோயில போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டணம், அதுக்கு ஒரு கட்டணம், பார்க்கிங் ஒரு கட்டணம், வரிசையா அது கட்டணம் நிறைய கட்டணம். அப்ப ஜிசியா வரி என்று சொல்லாமல் சொல்லி கட்டணங்கள் மூலமாக ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை எப்படியாவது குறைக்க முடியுமா, அதை வச்சு கல்லா கட்ட முடியுமா, இப்படி அரசு யோசிச்சு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவுரங்கசீப் ரூல். இது தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த தேர்தல் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ரம்ஜான் வந்தது இல்லைங்களா? இப்போ இந்த திருவிழாவை காரணம் காட்டி இந்த திருவிழாவில் ஆட்டம் கூடாது, பாட்டம் கூடாது, திருவிழாவில் அமைதியாக நடத்தணும். ஏன்னா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. இங்க எலெக்ஷன் வேற எங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இங்கே வட மாநிலங்கள் நடந்துட்டு இருக்கு. இங்க எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. அப்ப அங்க நடக்கும்போது இங்க உள்ள மாரியம்மன் கோயில்ல நடத்தக்கூடாது என்று சொல்லி தடுக்கிறான் என்று சொன்னால், இப்ப ரம்ஜான் வந்தது, எலெக்ஷன் முன்னாடி ரம்ஜான் வந்தது, நீங்க இந்த மாதிரி ரம்ஜானுக்கு கஞ்சி குடிக்க கூடாது, அது ஒரு மத அடையாளம், அது மத ரீதியாக ஓட்டு போடுவதை வலியுறுத்துகிறது, நீங்க சொல்லி தடை பண்ணுவீங்களா? ஏன் பண்ணல? இதை பண்ண அதையும் பண்ணிருக்கணும்ல. ஆகவே இந்த அரசு திட்டமிட்டபடி இந்துக்களை முடக்க நினைக்கக்கூடிய அரசு என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த செய்தி.
அப்படிதான் நான் பார்க்குறேன். இந்த பழைய மரக்காணம் கிராமத்துல கேசவன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த வழக்கை முன்னெடுத்து இப்ப வெற்றியும் ஆக்கி வச்சிருக்காரு. மற்ற கிராமத்துல இதே போல பல ஊர்கள்ல நடக்கும். அப்போ அங்க அப்பாவி மக்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குலாம் என்ன சார் வழி? நிச்சயமா அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்ப எல்லா கோயில்களும் இதே போல கோர்ட்ல போய் சென்று வாதாடி பண்ணக்கூடிய வசதி இருக்காது. தெரிஞ்சவங்களும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணணும் கூட தெரியாம கூட பல பேர் இருப்பாங்க. கிராமத்துல என்ன தெரியும் அவங்களுக்கு? அப்ப எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள்ல இதே போல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கின்ற காரணத்தினால் என்று சொல்லி இந்த அரசு ஏற்கனவே பல திருவிழாக்களை தடை செய்திருக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல கேள்வி நீ கேட்டீங்க. இது ஒரு ஹிந்து விரோத அரசு. திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மற்ற கோயில் என்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த கோயில் இந்த மாதிரி கேஸ் போட்டதுனால, தீர்ப்பு வந்ததுனால நமக்கு தெரியுது. இவங்க கேஸ் போடாட்டி தெரிஞ்சே இருக்காது நமக்கு. அப்ப இதே போல வாய்ப்பு இல்லாத எத்தனையோ கோயில் இருக்கும். சின்ன சின்ன கிராமத்துல சின்ன சின்ன கோயில் இருக்கும். அங்கெல்லாம் என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. நிச்சயமாக அங்க உள்ள போலீஸோ, அங்க உள்ள யாரோ ஒரு சில முஸ்லீம் அந்த போலீஸை போய் இந்த மாதிரி சார் அதை கொஞ்சம் தடை பண்ணுங்க சொன்னா உடனே கொஞ்சம் கவனிச்சா போதும், நிறுத்திடுவாங்க. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அழகா சொன்னீங்க. இப்ப பாருங்க, ஒரு இது ஞாபகத்துக்கு வருது. இந்த தேர்தல் சமயத்துல எந்த ஒரு வழிபாட்டு தலத்திலும் யாரும் மத பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொன்னது. தமிழ்நாட்டுடைய ஹிந்து சமய அறநிலையத்துறை HRMC டிபார்ட்மெண்ட் எல்லா கோயில்களுக்கும் ஒரு சர்க்குலரே அனுப்புறான். HRMC கீழே நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய எந்த ஒரு கோயிலும் எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடத்தக்கூடாது சர்க்குலர் போயாச்சு. அதை பத்தி நம்ம பேசணும். ஆனால் பல மசூதிகள்ல வெளிப்படையாக இங்க உள்ள எல்லா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போய் மசூதியில தொழுகை நடத்தி முடித்த பிறகு ஓட்டு கேட்டிருக்கிறார்கள், சர்ச்சில் கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்குள்ள திமுக ஆட்சியுடைய பெரிய பெரிய தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்ப ஏன் பாயல் அவங்க மேல? கட்டாயம் அது விதிமுறை மீறல் இல்லையா? வயலேஷன் ஆஃப் கோட் ஆஃப் கான்டாக்ட். ஏன் மீறல? ஏன் அந்த பாயல? அப்ப நீங்க சொல்லக்கூடிய சட்டம் என்பது ஒருதலை பட்சமாக தான் இருக்கிறது. இன்னொன்று விஷயம், இந்த வழிபடக்கூடிய உரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை உரிமை கொடுத்துருக்காங்க. சொத்து வச்சுக்கலாம், பேச்சுரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது. அதே போல நான் எந்த கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்பது என்னுடைய வழிபாட்டு உரிமை, தனிப்பட்ட உரிமை. அதிலே தலையிடுவதற்கு இந்த அரசாங்கம், அதிலே மூக்கொழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று இந்த அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட மத வழிபாட்டு உரிமையிலே தேர்தல் எங்கேயோ நடந்து கொண்டிருக்கின்றது சொல்லி அதை தடுப்பதற்கு போலீஸுக்கோ இந்த அரசுக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இது அப்பட்டமான உரிமை மீறல் தான், மத வழிபாட்டு உரிமை மீறல் செய்திருக்கிறது. அதனால நல்ல தீர்ப்பை கொடுத்த அந்த நீதிபதிகளுக்கு தலை வழங்குகிறோம். இதற்காக முயற்சியை முன்னெடுத்த அவர் பேர் என்ன? அன்பர் கேசவன். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். கேசவன் போன்ற பல கேசவன் ஒவ்வொரு இடத்திலும் தோன்றினால்தான் நாட்டில் நலம் பிறக்கும். ஆகவே கேசவனையும் நாம் வணங்குகின்றோம். இந்த திமுக ஆளக்கூடிய திமுக அரசு இந்து விரோத அரசு என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்துக்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரை இந்த எண்ணத்தை நாம் பதிவு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு ஹிந்து விரோத அரசு என்பதை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். ஓகே சார். ஜூலை 26, 2022 பாரதிய ஜனதா பார்ட்டியோட யுவ மோர்ச்சா அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பிரவீன் நட்டாரு அப்படிங்கிற ஒரு இளைஞரை கொலை பண்ணப்படுறாரு சார். அதே போல 2016ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி RSS லீடரான ருத்ரேஷ் அப்படிங்கிறவரும் கொலை செய்யப்படுறாரு. அந்த கேஸில் இன்வால்வ் ஆன முகமது காஸ் நெசி அப்படின்ற அந்த நபர் தான் குற்றவாளி. அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் கைது செய்யப்படுறாரு. NIA அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மூலமாக அவர் கைது செய்யப்பட்டு இங்கே அழைத்து வரப்படுகிறார். அழைத்து இங்கே பாம்பேயில் அவர் ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. இப்போது
இந்த இதுக்கு வந்து இது வந்து ஒரு பயங்கரவாத படை. இந்த படைக்கு அடைக்கலம் கொடுத்தது PFI அப்படின்ற ஒரு செய்தி NIA மூலமா தெரிய வந்திருக்கு. PFIங்கிறது தெரியும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அது வந்து பேன் செய்யப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில். அந்த அமைப்பு தான் இந்த ஜிகாதி படையை வந்து வச்சிருக்கு, அவங்களோட தான் அந்த படை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி என்ன பார்க்குறேன்? ஒரு எச்சரிக்கை செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னபடி இந்த 2 கொலைகளையும் செய்த ஆள் தலைமறைவாகி சவுத் ஆப்பிரிக்காவில் போய் ஒளிஞ்சிருக்கார். ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இப்படிப்பட்ட வன்முறை செயல்களை செய்து வெறியாட்டம் ஆடி நம்ம நாட்டை விட்டு தப்பித்து போய்விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற நிலை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறது. இப்போ அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டால் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை எண்ணெயை தட்டி தூக்கி அந்த நாட்டில் நீங்க எடுத்துட்டு வந்து விசாரணை செய்யும் என்கிற அளவுக்கு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது பாசிட்டிவ் சைட். இன்னொரு பக்கம் பாருங்க, நெகட்டிவ். இதாவது இன்னொரு கோணம், நெகட்டிவ் இன்னொரு கோணத்துல பார்க்கிறோம். என்னன்னா, PFI அமைப்பு தடை செய்யப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதி, அப்பா ஒரு பெரிய பயங்கரவாத அமைப்பு தடை செஞ்சாச்சு. ஆனால் PFI அமைப்பில் இருந்தவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் வெவ்வேறு குரூப்ல, வெவ்வேறு இடங்கள்ல, வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு பெயர்களிலே இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை மறந்துடக்கூடாது. அப்ப PFI என்ற பெயரிலே அந்த அம்பரலால அந்த லேபிளை ஒட்டிட்டு என்னென்ன வேலைகள் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்ததோ அதே வேலைகள் வேறு பெயர்களிலே சைலண்டாக நடந்து கொண்டு இருக்கின்றன. அதை நம்ம மறக்கக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுல பாருங்க, இந்த PFI இந்த அமைப்பு இந்த கொலை பண்ணிட்டு இதுல இன்னொரு ஆங்கிள் நீ பார்க்கலாம். ஒரு கொலை பண்ணி சவுத் ஆப்பிரிக்கால போய் உட்கார்ந்துருப்பார், ஒளிஞ்சிருப்பார். அப்ப இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது ஒரு இன்டர்நேஷனல் நெட்வொர்க். கர்நாடகாவில் ஒரு கொலையை பண்ணிட்டு ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒளிஞ்சிருக்க முடியும். அதுக்கான ஒரு சப்போர்ட், லாஜிஸ்டிக் அங்கே இருக்கிறது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இதிலே பாருங்க எந்த அளவுக்கு இந்த கொலை செய்யக்கூடிய இந்த கொலை செய்யக்கூடிய குழு அது எப்படி பண்ணாங்கிறதெல்லாம் அந்த பத்திரிகை செய்தியிலே வந்திருக்கிறது. அதில் பார்த்தோம்னா 5 பேர் 6 பேர் வராங்களாம், 2 பேர் வாட்ச் பண்ணுவாங்களாம், பைக்கில் இருந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்களாம் கொலை நடக்கக்கூடிய ஸ்பாட்டில். அப்போ இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீ பைக்கில் எத்தனை பேர் வரணும், பைக்கில் எப்படி இருக்கணும், யார் கொல்லணும், எப்படி இதெல்லாம் ஒத்திகை எப்படி வெட்டணும், இத்தனைக்குமான பயிற்சி மதர்சாக்களில் மசூதிகளும் கொடுக்கப்பட்டது. என்னைய அந்த வாக்குமூலத்தின் மூலமாக கிடைச்ச தகவலில் கொடுத்துருக்காங்க. நாம் நினைக்கிறோம் மசூதினா ஐயோ அவங்க வழிபாடு, ஐயோ அல்லா அல்லான்னு கும்பிடுறாங்க. அல்லா சாமி இருக்கிற இடம், அல்லா சாமி கும்பிடுகின்ற இடம் மட்டும் அல்ல, அதையும் தாண்டி இதே போன்ற பயங்கரவாத பயிற்சிகளும் நடக்கக்கூடிய இடம்தான் மசூதியும் மதர்சாவும் என்பதை நமக்கு புரிய வைத்திருக்கிறது இந்த செய்தி. இப்ப பாருங்க, இந்த டெத் ஸ்குவாடுக்கு அவன் என்ன பேர் கொடுத்திருக்கிறான்னா சர்வீஸ் டீம். இந்த சர்வீஸ் டீம் அதாவது ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு குழு. என்னையா சேவை பண்ணுவான், ஆளுங்களை ரவுண்ட் கட்டி மார்க் பண்ணுவோம். இப்போ காமராஜர் மார்க் பண்ணிட்டான்னா காமராஜர் பற்றிய ஃபோட்டோ இருக்கும். என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, எந்த மாதிரி இருப்பார், ஒல்லியா குண்டா கருப்பா சிவப்பா மாநரமா, தலைமுடி இருக்குமா தாடி இருக்குமா இருக்காதா, மீசை இருக்குமா இருக்காதா, கண்ணாடி போட்டிருப்பாரா போட்டிருக்க மாட்டாரா, மச்சம் இருக்குமா, அங்கே மச்ச அடையாளங்கள், ஆஃபீஸ் எங்க, வீடுங்க, எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவார், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவார், போகக்கூடிய ரூட் என்ன, போகக்கூடிய மெத்தட் என்ன, பைக்கா காரா நடந்தா சைக்கிளா, அப்படி வரக்கூடிய வழியில் எது லோன்லி ஸ்ட்ரீட் எது, அந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு வருவார், இப்படிப்பட்ட அத்தனை விவரங்களையும் தொகுக்கப்பட்ட டேட்டா பேஸ் ஒவ்வொரு RSS தலைவர், ஒவ்வொரு ஹிந்து ஒர்க்கர், ஒவ்வொரு BJP தலைவர் பற்றிய டேட்டா பேஸ் தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் NIA விசாரணை வந்திருக்கு. அந்த டேட்டா பேஸ்க்கு ஒரு டீம் இருக்கும். இந்த டீம் சரியான நேரத்தை எதிர்பார்த்து, எனக்கு ஆல்ரெடி பயிற்சியெல்லாம் வந்திருக்கும், சரியான டைம்ல போய் அட்டாக் பண்ணி தப்பிக்கணும். அட்டாக் பண்ணுவதற்கு மட்டுமல்ல, தப்பிப்பதற்குமான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு பிளான் பண்றாங்க பாருங்க. இந்த டீமுக்கு பேர் வேணும் கொடுக்குறாங்கன்னா சர்வீஸ் டீமா.
நம்மளை கொல்லக்கூடிய ஒரு டீம் தான் அவனுக்கு சர்வீஸ். யாருக்கு சர்வீஸோ தெரியாது. டெத் ஸ்குவாடுக்கு அவன் கொடுக்குற பேர் சர்வீஸ் டீம். இப்ப இவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு இதுல இந்த என்ஐஏ விசாரணையில் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்ல போறேன். மற்ற எல்லாம் பேப்பர்ல போய் படிச்சுக்கலாம். முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. கொலை செய்யப்பட்ட ருத்ரேஷுக்கும் கொலை செய்தவருக்கும் எந்த விதமான தனிப்பட்ட விரோதமோ கொடுக்கல் வாங்கல் சண்டையோ எதுவுமே இல்லை. கொலை செய்யப்பட்ட பிஜேபி அந்த பிரவீனுக்கும் இந்த கொலை செய்தவருக்கும் எந்த விதமான ஒட்டு உறவு ஃப்ரெண்ட்ஷிப்பு எதுவுமே கிடையாது. என்மீட் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அப்ப ஏன் கொலை பண்றான்? கேள்வி வருது இல்லையா? கண்டிப்பா. இப்ப சண்டை போட்டா கூட முன்னாலே ஃப்ரெண்டா இருப்பான், ஆயிடும், முன்பகை வரும், இந்த மாதிரி ஈகோ பிரச்சனை இப்படிதான் வரும் இல்லையா? முன்ன பின்னே பார்க்காத 2 பேர், அந்த 2 பேரை ஒருத்தன் கொலை பண்றான். ஏன் கொலை பண்றான் என்று சொன்னால் அங்கதான் அவர் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் PFI விஷன் 2024-7 டாக்குமெண்ட். அதுதான் இதுல முக்கியமான ஹைலைட்டிங் பாயிண்ட். இந்த நாடு சுதந்திர பெற்ற நூற்றாண்டு விழாவை 2047 கொண்டாடும் போது எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் ஒரு பக்கம் கனவு காண்டு கொண்டிருக்கிறார். இஸ்ரோ என்ன பண்ணணும், ஒவ்வொரு துறையில் என்ன பண்ணணும், கிராமங்கள் எப்படி இருக்கணும், அப்படியே ஒரு கனவு திட்டமா போட்டு அம்ருத் பாரத் செயல் திட்டம் இப்ப 2047 அப்படிப்பட்ட இலக்கு அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணணும், அப்படி ஒரு செயல் திட்டம் கொடுக்கிறார். இந்த PFI என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2047 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்த இந்தியா என்பது ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய சட்டங்கள் இங்க இருக்கிற ஜனநாயக சட்டங்கள் நீக்கப்பட்டு இஸ்லாமிய சட்டங்கள் அரங்கேற்றப்பட வேண்டும். அவன் என்ன எழுதியிருக்கான அந்த மிஷன் டாக்குமெண்ட்ல ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துல 10% முஸ்லீம்கள் எங்களோடு வந்தா போதும், இந்த மாற்றத்தை எங்களால் செய்துவிட முடியும். ஏனென்று சொன்னால் இங்கு உள்ள மெஜாரிட்டி இந்துக்கள் கோழைகள். இதே அந்த விஷன் டாக்குமெண்ட்ல இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டத்துக்காக நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்படி செய்யக்கூடிய நிறைய வேலைகள்ல நடத்தப்பட்ட 2 கொலை தான் ருத்ரேஷ் கொலையும் இந்த பிரவீன் கொலையும். இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கர்நாடகா விட்டுருங்க. இப்ப கர்நாடகா அப்படியே கேமராவை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. இது இப்ப நடந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்தது. ஆடிட்டர் ரமேஷ் சேலத்துல கொல்லப்பட்டார். வெள்ளையப்பன் வேலூர்ல கொல்லப்பட்டார். வேலூர்ல அதே போல டாக்டர் கொல்லப்பட்டார், அரவிந்த் ரெட்டி. அதே போல பால்கடி சுரேஷ் கொல்லம். இப்படி தமிழ்நாட்டில் பல பேர் இந்து தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் 10-15 பேர் கொல்லப்பட்டார்கள் அடுத்தடுத்து சில வருடங்கள்லயே. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் பன்னா இஸ்மாயில் அவங்களாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு இன்னும் ஜெயிலில் இருக்காங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கொலை செய்தவர்கள் யாருக்குமே அதற்கு முன்பு வரை வெள்ளையப்பனையும் தெரியாது, ரமேஷையும் தெரியாது, அரவிந்த் ரெட்டியும் தெரியாது, பால்கடை சுரேஷும் தெரியாது. முன்ன பண்ண பழக்கம் இல்ல, விரோதம் இல்ல, வாய்க்காரப்பு சச்சரவு இல்ல, பொம்பளை மேட்டர் எதுவுமே தெரியாது. அப்ப ஏன் கொள்றான்னா இதே போல இஸ்லாமியமயமாக்கக்கூடிய ஒரு பெரிய அவனுடைய எய்ம் ஒன்று இருக்கிறது. அதற்காக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்க்கணும். பார்த்தாதான் நம்ம புத்திசாலி, நம்ம முட்டாள். எல்லாம் ஒண்ணுதான். இப்ப இதே போல இந்த கொலைகள் நடந்த சமயத்தில் ஹிந்து மண்ணி ஜிகாதி ஆவணப்படம் வெளியிட்டிருந்தார். அந்த கிட்டத்தட்ட ஒரு என்னென்ன கொலைகள் நடந்தது அதை பற்றி ஒரு முழுக்க டாக்குமெண்ட்ரி. அப்ப சூர்யா ஆஸ்பத்திரியில் இருந்த டாக்டர் அவர் அந்த எல்லா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வைத்து அதெல்லாம் ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணார். பண்ணும்போது there is a similar pattern of all the murders. எல்லா மர்டரும் ஒரே மாதிரி இருக்கு. குர்ஆன்ல உள்ள ஸ்டேட்மெண்ட், ஹதீஸ்ல உள்ள ஸ்டேட்மெண்ட், நீங்கள் அவர்கள் விரல் நுனிகளை வெட்டுங்கள், பின்மண்டையில் வெட்டுங்கள், கணுக்கால்கள் வெட்டுங்கள், இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கு. இப்படிதான் வெட்டணும். இப்படி நீ ஒரு ஆளை வெட்டி கொலை பண்ணாதான் உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும், 72 கன்னி பெண்கள் கிடைப்பார்கள். இப்படி ஹதீஸும் குர்ஆனும் சொல்லி கொடுத்திருக்கிறதோ அதை போலத்தான் இவர்கள் எல்லாரும் வெட்டப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரே சேம் பேட்டர்ன். இட்ஸ் a ஜிகாதி டைப் ஆஃப் மர்டர். டாக்டர் சொல்லியிருக்கார். அந்த சிடியில் போய் பார்க்கலாம், ஆன்லைன்லயும் இருக்கிறது அந்த வீடியோக்கள். இப்ப இதே போல ருத்ரேஷ்
அல்லது மற்ற வேற எங்க பகுதிகளில் நடக்கப்பட்ட இதே போல அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. யாராவது பார்த்தால் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இப்படித்தான் இருக்கும். தமிழகத்தில் நடத்தப்பட்ட அந்த ஜிகாதி மர்டர்ஸ் எப்படி இருந்ததோ அதே போலத்தான் அங்கேயும் அதே சேம் பேட்டர்ன். அப்ப நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வர முடியும்னா, நீங்க எப்படி வந்து சிவில் கிரிமினல் அப்படிலாம் வருது, சைபர் கிரைம் அப்படிலாம் வருது இல்லையா, சைபர் கிரைம் தனியாக ஒரு சைபர் ரிலேட்டட் கிரைம் கொண்டுறாங்க. அதே போல இனிமேல் வந்து வருங்காலத்தில் நம்ம வந்து இன்னொரு ஆங்கிள் எல்லா குற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன, ஜிகாதி கிரைம். நீங்க பெரிய ஒரு வாய்க்கால் வரப்பு தகராறு, ஒரு லேண்ட் அக்விசிஷன் பார்க்கக்கூடாது. இட் மே பி ஏ ஜிகாதி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஜிகாதா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு லவ் அஃபேர் பார்க்க முடியாது, லவ் ஜிகாதா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப எல்லாத்தையும் ஜிகாதி ஆங்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் மே பி ஜிகாதி டெரர், இட் மே பி ஜிகாதி மர்டர். அப்ப ஜிகாதி கிரைம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து எல்லாத்தையும் இப்படி பார்த்தால்தான் பல விஷயங்கள் ஒரு நெட்வொர்க்காக எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக சொல்ல வர. இப்ப பாருங்க, இந்த இவர் கொண்டுட்டு சவுத் ஆப்பிரிக்கா போறாரு இல்லையா, எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப கேரளா ஸ்டோரி படத்துல என்ன வருது, கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து மூளைச்சலவை செய்து சிரியாவில் போய் ISISக்கு அவங்க வந்து அந்த போராளிகளுக்கு உதவி செய்ய போறாங்க. இதான் கேரளா ஸ்டோரி படம். அதே போல எத்தனை 32,000 பேர் போயிருக்காங்க என்று ஒரு ப்ரொஜெக்ஷன். அந்த படத்துல 3 பேர் தான் வரும். 32,000 பேர் வச்சு கதை எப்படி எடுக்க முடியும்? அந்த 3 பேரை பத்தி கதை வருகிறது. அப்ப கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் உள்ள இதே போல, தமிழ்நாட்டிலே இதே போல அறிவகம் என்ற இடத்துல ட்ரைனிங் கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சில பேர் போயிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இதே போல இங்கிருந்து பயிற்சி பெற்று சிரியாக்கு ஏன் போறான்? இங்க பாலஸ்தீன்ல அங்க ஏதோ சண்டை நடக்குது, இங்க போய் ஏன் கொடி பிடிக்கிறான்? அப்ப இவர்கள் எல்லாரையும் இணைக்கக்கூடியது எல்லைகளை தாண்டி அந்த மத வெறி என்பதுதான் ஃபெனட்டிசம், இஸ்லாமிக் ரேடிக்கலிசம். அதுதான் இவங்க எல்லாத்தையும் இணைக்கிறது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுலயே வந்து அந்த இவங்க கொடுத்த அந்த இதுல வந்து NIA விசாரணையில் வந்திருக்கிறது, அறிக்கையில் வந்திருக்கணும்னா, எங்களுக்கு வந்து துருக்கி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, ஒரு சரியான தருணம் வரும்போது நாங்கள் இந்த மாதிரி பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடத்தினா துருக்கி எங்களுக்கு உதவி செய்யும். இதே போல இன்னும் சில இஸ்லாமிய நாடுகளும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், அவருடைய உதயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். இப்படிதான் அதில் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஒரு நம்ம இங்க நடக்கக்கூடிய ஒரு சின்ன கொலைன்னு பார்க்கிறோம், அந்த கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க், ஒரு பெரிய இன்டர்நேஷனல் சதி நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. அதனால 2047 ஒன்றும் அவங்க இஸ்லாமிய ஆட்சி நிறுவப் போவதில்லை, நிறுவ முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்த போகிறார்கள் என்பது புரிகிறது. ஒரு பெரிய தர்ம யுத்தத்துக்கு நாம் ஒவ்வொருத்தரும் தயாராக வேண்டும். இன்னொரு 20 வருஷம் இருக்கு. இப்ப இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தயாராகணும். வெறும் அரசாங்கம் மட்டுமே வந்து எல்லாரையும் காப்பாற்ற விட போவதில்லை. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு அமைப்புகள், ஒவ்வொரு மடங்கள் இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சு பப்ளிக்கா வந்து சொல்லியிருக்கான். ஏற்கனவே இதை பத்தி 2047 PFI விஷன் டாக்குமெண்ட் வந்தாச்சு. PFI தடை பண்ணியாச்சு, எல்லாம் போயாச்சு என்று நம்ம அப்படியே கண்ண மூடி தூங்கிட்டு இருக்க முடியாது. அதை புறந்தள்ள முடியாது. ஒரு எச்சரிக்கை மணியாக இதை நான் பார்க்கிறேன். அதே சமயத்திலே NIA பெரிய முயற்சி எடுத்து தட்டி தூக்கி இருக்கிறது. NIAக்கு ஒரு பெரிய பாராட்டுதல்களோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். மத்திய அரசு அக்னிபாத் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க சார். இதுல வந்து 4 வருடங்கள் அதுக்கான வேலிடிட்டி இருக்கு. 4 வருஷத்துல 6 மாசம் வந்து ட்ரைனிங்க்கும், மீதி இருக்க வருடங்கள் வந்து நீங்க அதுல நீங்க சர்வீஸ் பண்ணலாம். ராணுவத்துல எப்படியோ அதே போல இதுல வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் மக்களவை தேர்தலை முன்னிட்டு பல இடங்கள்ல பேசிட்டு வர்றாரு. இப்போ ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு டாக் வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ரொம்ப புவர் பீப்புள் இருக்காங்க, தலித் இருக்காங்க, இந்த மாதிரி லோயர் கேஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் இந்த அக்னிவீருக்கான அந்த சர்வீஸ்க்கு வந்து அனுப்பப்படுறாங்க. அப்பர் கேஸ்ட்டு இல்லை ஹை கிளாஸ் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து செலக்ட் ஆகி அங்கே அனுப்பப்படுறாங்க. இது வந்து திட்டமிட்டு பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு
டாக்கை வந்து இப்போ கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்களை வேண்டுமென்றே குழப்புகிறார். இன்னொன்று, இந்த அக்னிவீர் திட்டம் வரும்போது முதல்ல எதிர்த்ததே காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து. இப்போது அக்னிவீர் திட்டத்தை என்ன சொல்றாரு? ஏழை மக்கள், பிசி, எம்பிசி, தலித்து இவர்கள்லாம் வந்து அக்னிவீர் திட்டத்தில் இருக்காங்க. அப்பர் காஸ்ட் பணக்காரங்களாம் இராணுவத்தில் இருக்காங்க. இன்னொரு அபத்தலான ஒரு பேச்சு பாருங்க. இந்த அக்னிவீர் திட்டமே என்னன்னா 4 ஆண்டுகள் ஒரு இராணுவத்தில் பணிபுரிய போகிறார். இப்போ இஸ்ரேல் நாட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் கல்லூரி படிப்பு முடிச்ச உடனே வந்து கட்டாய இராணுவத்தில் பணிபுரிஞ்சே ஆகணும், வேற வழியே இல்லை. ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி கட்டாயம் பணிபுரிஞ்சாகணும் அத்தனை பேருமே. அதன் பிறகு நீங்க உங்க ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பல நாடுகள்ல இருக்கு. குறிப்பா சின்ன சின்ன நாடுகள் இப்படி கட்டாய இராணுவ பயிற்சி இருக்கு. இப்ப நம்ம நாட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ மோடி அவர்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்த அக்னிவீர் திட்டத்துல நீங்க டிகிரி முடிச்சோடனே அக்னிவீர் திட்டத்துல சேர்ந்து இராணுவத்துல பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 4 வருஷம் இராணுவ பயிற்சியும் கிடைக்கும், சம்பளமும் கிடைக்கும். அதன் பிறகு நீங்க தொடர்ந்து இராணுவத்தில் தொடர விரும்பினால் நீங்க இராணுவ வீரராக மாறிக்கொள்ளலாம். இல்லைன்னா அந்த அக்னிபாத் திட்டத்தில் அதோட உங்க இது முடிஞ்சிடும். உங்களுக்கு வெளியில வந்தாச்சுன்னா உங்களுக்கு சில கேரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ எப்படி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதே போல் அக்னிவீருக்கு சில முன்னுரிமை கொடுப்பாங்க வேலை வாய்ப்புல. அதே போல் பேங்க்ல நீங்க போய் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா சுய வேலை வாய்ப்புக்காக அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்படி அருமையான ஸ்கீம் அது. இப்போ என்ன கேட்குறாருன்னா, இப்போ இந்த அக்னி வீரா இருக்கக்கூடிய 3.5 வருஷம் இருக்கார், 6 மாசம் ட்ரைனிங், 3 வருஷம் தான் இருக்க போறார். இந்த 3 வருஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு பென்ஷன் கிடைக்குமா? அப்புறம் ராணுவத்தை விட்டு ஒரு வேலைக்கே வேலைக்கு போயிட போறார். ராணுவ பென்ஷன் எப்படி கொடுக்க முடியும்? இவர் எப்படி சொல்றாருன்னா, ராணுவத்தில் இருக்கவனுக்கு தான் பென்ஷன், உனக்கு கிடையாது. அப்ப எதனால உனக்கு கிடையல? நீ ஏழை, நீ தாழ்த்தப்பட்ட ஜாதி, அதனால உனக்கு பென்ஷன் கிடையாது. அப்ப ராணுவத்துல 2ஆ பிரிக்கிறாங்க. அக்னி வீரர்லாம் ஏழை, ராணுவம் எல்லாம் பணக்காரன், ராணுவத்தில் மற்ற வீரர்கள்லாம் பணக்காரர்கள். இப்படி சொல்லி ஒரு பிளவு மனப்பான்மையை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் சமுதாயத்துல. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கல தெரியுமா? உங்களுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து கொண்டு போய் அதானிட்ட கொடுக்கணும், அதனால உங்களுக்கு பென்ஷன் தரல. யாரா 3 வருஷம் வேலை பண்ணதுக்கு யாராவது பென்ஷன் கொடுப்பானா? ஏதாவது ஒரு கம்பெனில தருவாங்களா? எந்த அளவுக்கு குழப்பறாங்க பாருங்க. இது எதை இந்த நியூஸ் வந்திருக்கிறதுல அதே இந்த செய்தியிலேயே வந்து இன்னொரு கீழே ஒரு சின்ன ஒரு குட்டி செய்தி போட்டிருந்தாங்க. அதுலேயே இதே புல்வாமா அந்த இடத்துல தாக்குதல் நடந்த சமயத்தில் 40 பேர் இறந்து போனாங்க ராணுவ வீரர்கள். த கேரவன் என்கின்ற ஆங்கில பத்திரிகை அந்த 40 இறந்து போன 40 வீரர்களுடைய ஜாதி வாரிய பட்டியல் போட்டிருந்தானா. இந்த ஜாதியில் இத்தனை பேர் செத்து போனாங்க, இந்த ஜாதியில் எத்தனை பேர் செத்து போனாங்க, அப்ப ஹையர் கேஸ்ட் எத்தனை பேர் இதில் செத்து போயிருக்காங்க, இராணுவத்தில் இறந்து போகக்கூடிய வீரர்கள்ல எந்தெந்த கேஸ்ட் எவ்வளவு பேர் இறந்து போகிறார்கள். எப்படி நாட்டுக்காக தன்னை தியாகம் செய்த தியாகிகளை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி கொச்சைப்படுத்தியது த கேரவன் என்கின்ற ஆங்கில பத்திரிகை. அதே செயலை ராகுல் காந்தி செய்திருக்கிறார். அந்த செய்தியில இந்த குட்டி செய்தியா வந்தது. ராணுவம் கொடுத்து டீம் ஸ்பிரிட். ராணுவத்தில் எல்லாமே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஒரு இந்த இடத்த போய் பிடிக்கணும் அப்படின்னா இப்படி ஒருத்தர் போவாங்க, அப்படி ஒருத்தர் போவாங்க, அப்படி ஒருத்தர் போவாங்க, மேலேருந்து ஒருத்தர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ட்ரோன் அட்டாக் இருக்கும், பீரங்கில தரைப்படை ஒன்று மூவ் ஆகும். அப்போ ஒரு 7-8 டீம், நீ இந்த டைம் போன பிறகு நான் இந்த டைம் வருவேன், அப்படி டீம் ஸ்பிரிட்லாம் செய்வாங்க. அங்கே ஜாதியோ மதமோ உயர்வு தாழ்வு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இந்த ரெஜிமெண்ட் போகும், அந்த ரெஜிமெண்ட் இப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கும். அப்போ அந்த டீம் ஸ்பிரிட்டை ஜாதியை வைத்து பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிளவு சக்தியா ராகுல் காந்தி. கம்ப்யூட்டர்ல ஒரு இது வரும், ஒரு வைரஸ் பல வகையா பிரிப்பாங்க. கம்ப்யூட்டர்ல உள்ள வைரஸ்கள்ல பல்வேறு வகையா பிரிப்பாங்க. அதுல ஒரு வைரஸ் பேரு ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னு பேர். அந்த ட்ரோஜன்கிறது என்ன, வெவ்வேறு உருவத்தில் இருக்கும். அது பார்த்தா வேற உருவத்தில் இருக்கும், ஆனால் உள்ள வந்து வேற வேலை செய்யும். நீங்க ஒரு வேர்டு ஃபைல் நினைச்சிட்டு இருப்பீங்க, அது ஓப்பன் பண்ணா அது வேற வேலை செய்யும், வேர்டு ஃபைல் ஓப்பன் ஆகாது. அது வைரஸ். அது இதே போல ட்ரோஜன் ஹார்ஸ் என்பது தன்னுடைய சுய உருவத்தை மறைத்து கொண்டு போலி உருவத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு மலீஷியஸ் சாஃப்ட்வேர், பிளவு சக்தி.
அப்படிப்பட்ட பிளவு சக்தியாக ராகுல் காந்தி நான் பார்க்குறேன். ஹீஸ் எ ட்ரோஜன் ஹார்ஸ், ஒரு பெரிய வைரஸ், செக்யூரிட்டி த்ரெட் டு த நேஷன். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த தலித் பற்றியெல்லாம் ஒரு பெருசாக பேசுகிறார். ஆனால் மாமேதை அம்பேத்கர் அவர்கள் அவர் அரசியலுக்கு வந்தபோது அவர் அரசியல் நுழையக்கூடாது என்பதற்காக அவரை எதிர்த்து அரசியல் செஞ்ச யார்? இதே காங்கிரஸ்காரங்க. எல்லாம் வரலாற்றை எடுத்து படித்து பார்க்கணும். ராகுல் காந்தியிலே எல்லாருமே அம்பேத்கருக்கு மும்பையில் ஆதரவு கொடுத்தது பிஜேபியுடைய பழைய வடிவமாக இருந்த பிஜேஎஸ், பாரதிய ஜனசங்கம். தேர்தல் நடந்த போது அம்பேத்கருக்கு பூத் ஏஜென்ட்டாக அந்த பூத்தில் போய் பணியாற்றியவர் தத்தோபன் தேங்கடி என்கிற பிஎம்எஸ் உடைய நிறுவனராக இருந்த அந்த ஆர்எஸ்எஸ் காரர் தான். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆகவே உண்மையிலே நேருவையும் அம்பேத்கர் 2 தலைவர்களை பிறந்தாங்க இல்லையா? அம்பேத்கருக்கு நேரு 2 பேர் வைத்து பார்க்கும்போது நேரு அதை கம்பேரே பண்ண முடியாத ஒருத்தர். அவ்வளோ பெரிய மனிதர் அம்பேத்கர் 2 பேரை வச்சு பார்க்கும்போது. ஆனால் அவருக்கு எந்த இடம் கொடுத்தாங்க இவங்க அரசியல் என்று வரும்போது? அதனால இந்த ஜாதி ரீதியாக இராணுவத்தை கூட பிளவுபடுத்தக்கூடிய ஒரு பெரிய முயற்சியிலே தங்களுடைய அடுத்த ரேபரேலி தொகுதியில் அவங்க எப்படியாவது கொஞ்சம் வாக்கு எடுத்தாகணும். அந்த கட்டாயத்துக்காக அந்த ஏரியாலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமான இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய இடம். ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த ரேபரேலி, உத்தரகாண்ட், இதெல்லாம் அதிகமான இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய பல இடங்களில் கிராமம் முழுக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது ஒருத்தர் இராணுவத்திலேருந்து ரிட்டையர்டு பர்சன் ஒருத்தராக இருப்பார். அந்த மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவே இப்படி தான் இருக்கும். அங்கே இதே போல் குழப்பத்தை ஏற்படுத்தி வாக்கு வங்கி அரசியல் செய்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கார் ராகுல் காந்தி. ஆகவே காங்கிரஸ் முக்த பாரத் என்று மோடி அவர்கள் சொன்னது உண்மையிலே ஏன் அதை உணர்ந்து சொல்லியிருக்காருன்னு இப்போதான் எனக்கு புரிகிறது. இந்த காங்கிரஸ் என்பது ஒரு பெரிய நச்சு பாம்பாக மாறிவிட்டது. ஒரு நக்சலைட்டு விட மோசமான ஒரு பாம்பு. காங்கிரஸ் முக்த பாரத் வருவதுதான் நாட்டுக்கு நல்லது. அதைத்தான் இந்த செய்தி நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொன்னாலே நமக்கு தெரியும், எப்போவுமே ஒரு பதற்றத்துக்கு உள்ளான ஒரு தொகுதியை அதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அங்கே பல வருடங்களாக பல முறைகள் அங்கே தேர்தலே நடக்க முடியாமல் இருந்தது. நடத்த விடலை, நடக்க முடியல, மக்கள் புறக்கணிச்சாங்க. அந்த அளவுக்கு இருந்த ஒரு தொகுதியை இன்னைக்கு அங்கே வெளிப்படையாக தேர்தல் நடத்தி, அதோடு மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வாக்கு வங்கிகளையும் அங்கே நம்ம இந்த முறை நம்மளால் பார்க்க முடியுது. இது எதனால சார் சாத்தியம்? அதாவது 370 நீக்கப்பட்ட பிறகு நடந்த ஒரு பெரிய மாயாஜாலமாக இதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னால் செப்பரேட்டிசம், அதாவது தனி நாடு என்கின்ற அந்த மனப்பான்மையோடு இருந்த மக்கள், பயங்கரவாதத்தில் நம்பிக்கை இருந்த மக்கள், இப்போ அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி டெமோக்ரஸி, ஜனநாயகத்தை நோக்கி இப்போதான் மக்கள் நகர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ஷிஃப்ட், மாற்றம். அது இந்த தேர்தல் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு பிறகு அதிக அளவிலே வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம போன இதில் புல்வாமா அட்டாக் பற்றி பேசணும். ஸ்ரீநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்வாமா தொகுதி அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, அந்த புல்வாமா தொகுதியில் தான் அதுக்கு முன்பு ஊடுருவல் செய்து நம்முடைய இராணுவத்தினரை 40 பேர் கொலை செய்தார்கள், பாகிஸ்தான் இராணுவத்தினர். அந்த புல்வாமாவில் கூட மிக அதிகமான பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு தேர்தல் நீங்கள் சொன்னபடி தேர்தல் நடத்த விட மாட்டோம் என்று சொன்னவர்கள், தனிநாடு வேண்டும் என்று கேட்டு போராடியவர்கள், அப்படி சொன்ன குரல்கள்லாம் அடங்கி போய் இப்போ அதே குள்ளா வச்ச முஸ்லீம் என்ன பண்ணுறான், ஒரு கட்சிக்காக, ஏதோ ஒரு கட்சிக்காக, இல்லை சுயேட்சைக்காக நம்ம ஊரை போல தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சி மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கல்லெறி குண்டு, கைகுண்டு, துப்பாக்கி குண்டு என்று இருந்த காஷ்மீர் இப்போ பேலட் பாக்ஸ், இதுக்கு மாறி பேலட் பாக்ஸ். ஏதாவது கண்ண தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் பாய்காட் டு பேலட் பாக்ஸ் என்று அந்த ஆர்டிகல் தலைப்பு கொடுத்தாங்க. பேலட் பாக்ஸ் இப்போ இல்லை, ஓட்டு சீட்டு இல்லை, ஆனால் அந்த தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி புறக்கணிக்கக்கூடிய மனநிலையிலிருந்து ஓட்டளிக்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் மாற்றம் வந்திருக்கிறது. அதுதான் இது குறிப்பிடுகிறது. ரெண்டாவது பாருங்க, இதில் முக்கியமாக என்னன்னா,
காங்கிரஸ் ஆட்சியின் போது அது காஷ்மீர்லேருந்து துரத்தி விடப்பட்ட காஷ்மீர் பண்டிட்டுகள் பல பேருக்கு மீண்டும் அங்கே வந்து குடியமர்த்து கொள்ள வசதி ஏற்படுத்தி தரப்பட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பண்டிகளுக்கு ஆயிரக்கணக்கான பண்டிட்டுகளுக்கு திரும்பவும் வாக்கு போடக்கூடிய அந்த வாக்கு சீட்டில் பேர் சேர்த்துருக்காங்க. அப்படி பல ஆயிரக்கணக்கான பண்டிட் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி. அதான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. உதய்பூர் என்கிற இடத்துல ரோட் ஷோ நடந்திருக்கு ராஜஸ்தான்ல. அப்போ அவர் சொன்னார், இந்த மாற்றம்லாம் ஏற்படுவதற்கான காரணம் வந்து 370. அந்த 370 பற்றி அவர் பேசினார். சில நாட்களுக்கு முன்பு உதய்பூர்ல பேசியிருக்கார். என்ன சொன்னார்னா, 370 நீக்கிவிட்டால் ரத்த ஆறு ஓடும் காஷ்மீர்ல என்று யார் யார் எந்தெந்த தேதியில பேசினார் அந்த உதய்பூர் ரோட் ஷோல சொன்னார். அந்த பேர்லாம் சொன்னார். அந்த ஃபரூக் அப்துல்லா, இன்னும் அந்த வரிசை அந்த சில்வண்டுகள் மாதிரி ஒரு 8 டிக்கெட்டு, யார் யாரெல்லாம் அப்படி பேசினாங்க எல்லா பேரையும் சொன்னார். ஆனா இத்தனை 5 வருஷம் ஆக போகுது, இந்த ரத்த ஆறும் ஓடலை. இப்படி மேற்படி பேச்சு பேசி வீர முழக்கம் இட்ட யாருக்கும் இப்போ ஒரு சின்ன கல்லெடுத்து எறிவதற்கு கூட கட்ஸ் கிடையாது. அப்ப இத்தனை நாளா நீங்க மக்களை தூண்டிவிட்டு அந்த உணர்வுகளில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தீர்கள். 370 நீக்கப்பட்ட பிறகு நம்ம நாட்டோடு இவர்கள் ஒன்று சேர ஆரம்பித்திருப்பதற்கான அறிகுறி தான் இது என்று அவர் பேசினார். அது சில நாட்களுக்கு முன்பு. இன்று இந்த எலெக்ஷனை நம்ம அதை கண்கூட நம்ம பார்க்குறோம், எந்த அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காரு என்பதை. ஆகவே நல்ல மாற்றத்திற்கான அறிகுறி. அதே போல் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் பிடித்திருக்கக்கூடிய அந்த காஷ்மீரில் 24 எம்எல்ஏ தொகுதிகள் அந்த இடத்துல இருக்கு. அந்த 24 எம்எல்ஏ தொகுதிகளுக்கும் வந்து இவங்க தான் எம்எல்ஏ, இதுக்கெல்லாம் இவங்க தான் எம்பி என்று கவர்மெண்ட் நாமினேட் பண்ண போகுது. அது நம்முடைய பகுதி, நம்முடைய ஆட்சியில் இன்னைக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் இவங்களாம் அந்த பகுதி எம்பி, இவங்களாம் அங்கே தொகுதி எம்எல்ஏ என்று நாம் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். எலெக்ஷன் நம்ம நடத்த முடியாட்டி கூட அதையும் செய்திருக்கிறார். பிஓஜேகே, அதுக்கு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், பிஓஜேகே இஸ் அவர்ஸ் என்று தெளிவாக அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதனால் இது ஒரு பக்கம். அந்த எல்லைக்கோட்டினுடைய இந்த கிழக்கு பக்கத்தில், அந்த எல்லைக்கோட்டின் மேற்கு பக்கம், அதாவது கில்ஜிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் நிலைமை வேற மாதிரி இருக்குது. அங்கே இராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குது. விலைவாசி ஏற்றம் கண்ணாப்புண்ணான் இருக்குது. மக்கள் விலைவாசி வாழவே முடியாத சூழ்நிலை, எந்த விதமான உரிமையும் கிடையாது. நாங்களாம் இந்தியாவோட நாங்கள் சேர்ந்துக்கிறோம் என்ற மக்கள் கோஷம் வெளிப்படையாக போஸ்டர் ஓட்டுறாங்க, இந்திய குடியை ஏற்றுறாங்க. அப்படி சொல்லக்கூடியவர்களை பார்த்து சுட்டு தள்ளுகிறது இராணுவம். அப்போ உயிருக்கு கூட பயந்து ஓடி விழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. அவங்கள நம்ம நாட்டோடு சேர வேண்டும் துடியாக துடிக்கிறார்கள். பாகிஸ்தான் பிடித்திருக்கக்கூடிய காஷ்மீரை நீங்கள் படையெடுத்து போய் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதே தானா அந்த மக்களை வந்து சேர்ந்து விடுவார்கள் என்கிற சூழ்நிலை மாற்றம் வந்திருக்கிறது. ஆகவே இது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த துலுக்குமார்களுக்கு புரிந்திருக்கிறது. இந்தியாவோடு இருந்தால் தான் நம்ம வந்து விலைவாசி கட்டுக்குள் இருக்கிறது, உரிமையாக வாழ முடியும், உயிருக்கு பாதுகாப்பு இங்கே தான், எல்லாம் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கிறது. இங்கு உள்ள முஸ்லீம்களும் இதிலிருந்து புரிஞ்சுக்கணும், பாடம் கற்றுக்கணும். அட்லீஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பிஓகே துலுக்கன்ட்டியாக போய் கற்றுக்கணும். அவங்கெல்லாம் நாம் எப்படி வந்து இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும் என்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இதை நம்ம பார்க்க முடியும். ஒரு நல்ல மாற்றம் 370 நீக்கத்துக்கு பிறகு காஷ்மீரில் ஏற்பட்டு வருகிறது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய சபஹார் அப்படிங்கிற துறைமுகத்தை, அதனுடைய செயல் பணிகளை வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு நம்ம வந்து முன்னெடுத்து பண்ணுற மாதிரி ஈரான் இந்தியாவுக்கு இடையான ஒரு ஒப்பந்தம் வந்து கடந்த திங்கட்கிழமை கையெழுத்து ஆயிருக்கு சார். முதலாக ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தை இந்தியா நம்மளோட கட்டுப்பாட்டு கொண்டு வரது இதுதான் முதல் டைம், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அது வந்து நடக்குது, முதல் தடவையா. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நல்ல செய்தி. அதாவது இந்த சபஹார் துறைமுகத்தில், ஈரானில் இருக்கக்கூடிய துறைமுகம் கராச்சி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு மிக பக்கத்தில் இருக்குது. இந்த சபஹார் துறைமுகத்திலிருந்து நீளமாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க, நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உத்தரவிப்போடு. ஈரான் நாட்டை தாண்டி ஆப்கானிஸ்தான் நாடு வரைக்கும் அந்த ரோடு போகும். இப்போ ஆப்கானிஸ்தான் நாடு வந்து அது கடலே கிடையாது. ஏதாவது ஒரு பொருளை இறக்குமதி பண்ணணும், ஏற்றுமதி பண்ண என்ன பண்ண முடியும்? பாகிஸ்தான் வழியாக இது வரைக்கும் பண்ணிருந்தது, இல்லை வேற ஏதாவது நாட்டை நம்பி தான் பண்ணணும். இப்போ இனிமேல் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ண முடியும்னா, இந்த சபஹார் துறைமுகத்தின் மூலமாக இறக்குமதி ஏற்றுமதியை செய்ய முடியும்.
ஏற்கனவே நடந்திருக்கிறது. இந்த கோவிடு பிரச்சனை வந்த போது நம்ம நாடு கோவிட் வேக்சின் வந்து இப்படி தான் அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே போல் 25,000 டன் கோதுமை வந்து சபகார் துறைமுகம் வழியாக அங்கேருந்து ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு வழியாக ஆப்கானிஸ்தான் அனுப்பிச்சாங்க. அதே போல் ஆப்கானிஸ்தானில் இந்த பயிர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வெட்டுக்கிளி வந்து தாக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே ஐயா எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்போ வெட்டுக்கிளியை அழிக்கக்கூடிய மருந்து, பூச்சி மருந்து, அது கிட்டத்தட்ட ஒரு 25 டன் சபகார் துறைமுகத்தின் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறது. இப்போ இந்த கையொப்பம் போட்டது காரணமாக இனிமேல் நிரந்தரமாக இந்த ட்ரேடு நடக்கும். இது நல்ல மாற்றம். இப்போ இந்த சபகாருடைய எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் அடுத்து 2 ப்ராஜெக்ட் இருக்கு. அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. என்னன்னா, ஒன்று சபகார் துறைமுகத்திலிருந்து பாகிஸ்தானுடைய பலூச்சிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பலூச்சி மக்கள் தனி நாடு வேண்டும் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பலூச்சிஸ்தான் எல்லை வரைக்கும் ஈரானுடைய எல்லா பகுதிகளையும் தொட்டு செல்லக்கூடிய ஒரு 600 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு ரயில் பாதையை இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி தரப்போகிறது. அப்போ சபகார்லேருந்து அவனுடைய இன்டீரியர் பிளேசஸ்க்கெலாம் ஏதாவது துறைமுகத்தில் இறக்குமதி பண்ணான்னா அதை கொண்டு போக முடியும். அந்த துறைமுகத்தின் மூலமாக அங்கே தொழில் வளம் பெருகும். இது ஒரு ஏற்பாடு. பாகிஸ்தான் எல்லா வரைக்கும் அந்த ட்ரெயின் போகும். அப்போ நம்ம கண்ட்ரோல் அது வரைக்கும் நம்ம ரீச் போகும். பலூச்சிஸ்தானுடைய எல்லை வரைக்கும் ட்ரெயின் மூலமாக நம்ம எதாவது கொண்டு போய் நிறுத்த முடியும். அதுக்கு அர்த்தம் அதுதான், தேவை ஏற்பட்டால். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த சபகார் வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்களா, இதுக்கப்புறம் நார்த்து சவுத்து இன்டர்நேஷ்னல் காரிடார் என்று ஒரு பெரிய ஒரு ரோடு போட போகிறாங்க. அது என்ன பண்ணுன்னா, ஈரான்லேருந்து ஆரம்பித்து ஆப்கானிஸ்தான், அப்புறம் அந்த மத்திய ஆசிய நாடுகள், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், இப்படி பல நாடுகள் இருக்கும். அந்த நாடுகள் வழியாக ரஷ்யா வரைக்கும் போகும். அப்படி போகுமேயானால் இந்த மத்திய ஆசிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து சபகார் துறைமுகம் மூலமாக அவங்களுடைய போர்ட், அது ஒரு முக்கியமான போர்ட்டாக வரும். அது மூலமாக அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் போது என்ன ஆகும்னா, சீனா பெல்ட் அண்ட் ரோடு ப்ராஜெக்ட் என்று ஒன்று ஏற்படுத்தி பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்தோடு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீராக ரோடு போட்டிருக்காங்க. அது மூலமாக அதை அவங்க ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் அது செயல் வடிவத்துக்கு ஃபுல்லாக வரலை. அதற்கு ஒரு பெரிய போட்டியாக இது வரக்கூடும். ஒன்று. ரெண்டாவது, ஆல்மோஸ்ட் வந்து பாகிஸ்தானை எல்லா பக்கமும் கார்னர் பண்ணிவிடுவாங்க. கராச்சி சபகார்னு பக்கம் அங்கே கொஞ்சம் ஒரு எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஓகே. பாகிஸ்தானுடைய எல்லைகள் முழுக்க வந்து ஈரான் மூலமாக பண்ண முடியும். ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு, அங்கேயே செக் வைக்க முடியும். அதுபோல் சீனாவுடைய கடல் வழி விரிவாக்கம், சாலை விரிவாக்கத்தை இது மூலம் கட்டுப்படுத்த முடியும். அப்போ ஒரே கல்ல பல மாங்காய் போல இது செயல்பட்டிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது வழியாக ஆல்ரெடி ரோடு இருக்குது. அந்த ரோடெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஹைவே மாதிரி புதுசாக ரோடு போட போகிறாங்க. ரோடு போட்டு ஷார்ட்கட்டாக, இப்போ ரோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி இருந்தால் நடுவில் ஒரு குறுக்க ஸ்ட்ரெயிட்டாக ரோடு போடுவாங்க. என்கேச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோடாக பல இடங்களில் நம்ம கவர்மெண்ட் போட போகிறோம். அப்படி போடும்போது இந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஏற்கனவே உள்ள ரோட் டிரான்ஸ்போர்ட்டு 40 நாட்களாக இருந்த ரோட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு இப்போ வந்து 25 நாளாக குறைஞ்சிரும். பல நாடுகளுக்கு மத்தியில் ட்ராவல் டைம் குறையும், டூரிசம் டெவலப் ஆகும், ட்ரேட் டெவலப் ஆகும். எல்லாம் எங்கே டெவலப் ஆகுது போகுது, சபகார் துறைமுகத்தை மையமாக வச்சு இத்தனை டெவலப் ஆகும். அந்த துறைமுகத்தை யார் நிர்வாகம் பண்ணுறது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பாருங்கள். அப்போ அந்த மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்க சபகார் துறைமுகத்தை சார்ந்து வளரக்கூடிய பொருளாதார கட்டமைப்பை இந்திய அரசாங்கம் நிர்வாகம் செய்யும். இப்படிப்பட்ட ஒரு கிராண்ட் விஷன் அதை திட்டமிட்டிருக்காங்க. நம்ம அதை தான் இதில் பார்க்கணும். இதில் என்ன முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, பாருங்கள், இதே சமயத்தில் மால்டிவ்ஸ் இப்போ வந்து உதவி கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கு. சைனாவும் பாகிஸ்தான் எப்படி ஆஃப் பண்ண முடியுங்கிறதுக்கு பாருங்கள் உதாரணம் டக்குன்னு ஞாபகம் வந்து சொல்லிட்டேன். இந்த ஈரான் நாட்டு இந்த மாதிரி இந்த சபகார் துறைமுகம் சைன் பண்ணும்போது அமெரிக்க அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏன்னா ஈரான் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறது, அதுக்கு நாங்கள் சாங்ஷன்லாம் இது பண்ணியிருக்கோம், பொருளாதார தடை வைத்திருக்கோம், அதனால் இங்கே சைன் போடக்கூடாது. நம்முடைய அரசாங்கம் தெளிவாக சொல்லிட்டாங்க, நம்முடைய நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை வந்து நாம் தான் முடிவு பண்ணோம், அமெரிக்கா முடிவு பண்ணக்கூடாது. ஈரான் வந்து அணு ஆயுதம் இருக்கிறதா, அது என்ன பண்ணுதோ அது இன்னொரு பக்கம், அது உங்கள் பிரச்சனை. ஆனால் சபகார் துறைமுகம் எங்கள் நாட்டுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. அதனால் ஈரான் கூட நான் இந்த ஒப்பந்தம் போடுவேன்.
நீ இதை வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது என்று சொல்லி அமெரிக்கா கொடுத்த அந்த எச்சரிக்கையை மீறி இந்த ஒப்பந்தம் நிறைவேறிக்கிறது. அப்போ இப்போதான் ஒரு ஆண்மையுள்ள அரசு இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கு. இதே போல யூபிஏ ஆட்சி காலத்தில் வந்து ஈரான்லேருந்து இறக்குமதி பண்ணுவதற்காக பெட்ரோலியம் இறக்குமதி பண்ணுவதற்காக ஒப்பந்தம் போடுறாங்க. அமெரிக்கா அதே போல எச்சரிக்கை விடுக்கிறான், நீங்கள் அதை இறக்குமதி பண்ணக்கூடாது. அப்போ கேன்சல் பண்ணுது மன்மோகன் சிங் அரசு. ஆனால் நம்முடைய நாட்டுக்கு நல்லது எதுவோ அதை அமெரிக்கா எதிர்த்தாலும் செய்தே தீர்வோம் என்று தெளிவான வெளியுறவு கொள்கையோடு இப்போதுள்ள அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சபஹார் துறைமுகம் ஒரே கல்லில் பல மாங்காய்களாக, ஒன்று நம்முடைய கரங்களை வலுப்படுத்தும், பாகிஸ்தானை வந்து செக் பண்ணும், சைனாவை செக் பண்ணும், சர்வதேச அளவில் நம்முடைய மதிப்பு கூடும். இப்படி ஒரு உலக வல்லரசாக இந்த பிராந்தியத்தில் நம்முடைய நாடு உருவாவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பையும் இந்த ஒரு துறைமுகம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே நல்ல செய்தியாக இறுதி செய்தி சொன்னீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். இன்றைய செய்திகள் குறித்து தங்களது சிறப்பான சிந்தனைகளுக்கு ரொம்ப நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.